நீங்க உங்க மனசாட்சிய ஃபாலோ பண்ணீங்கன்னா, எதுவும் இழக்க மாட்டீங்க. வாங்க இந்த ஸ்டோரியில இருந்து அது எப்படின்னு பார்க்கலாம். கண்ணனும் விஜயும் ஏர்போர்ட்க்கு போகும்போது, கண்ணன் தவறுதலா ஒரு கல்ல மிதிச்சான். அந்த கல் போயி ஒரு வயதான பொண்ணோட பழவண்டி அடிச்சு, எல்லா பழமும் கீழ கொட்டிச்சு. கண்ணன் மனசு கலங்கி, அந்த பழங்கள எடுத்து வைக்க, அந்த பொண்ணுக்கு உதவ ஆரம்பிச்சா, விஜய் உடனே இதுல குறுக்கிட்டு, "ஏர்போர்ட்க்கு டைம் ஆகுது. தெரியாம தட்டி விழுந்த பழங்கள அவங்களே எடுத்து வச்சுப்பாங்க" அப்படின்னு சொன்னான். கண்ணன் பதிலுக்கு, "இது என்னோட தப்பு. நான் தான் உதவி செய்யணும். இல்லன்னா மனசு சரியா இருக்காது" அப்படின்னு சொன்னான். விஜய் தனியா விமான நிலையத்திற்கு கிளம்பிட்டான். கண்ணனுக்கு 15 நிமிஷம் எடுத்தது பழங்கள அடுக்கி உதவி செய்ய. ஏர்போர்ட் போக 1 மணி நேரம் ஆயிடுச்சு. எல்லாம் போயிடுமோன்னு பயந்தான். ஆனா அங்க ஆச்சரியம் என்னன்னா, விஜய் இன்னும் ஏர்போர்ட்ல தான் காத்துக்கிட்டு இருந்தான். விமானம் டெக்னிக்கல் பிரச்சனையால தாமதம். கண்ணன் திகைச்சு போனா, "பாரு, நான் சரின்னு நினைச்ச காரியம் செஞ்சேன். எல்லாம் இழக்கலாம்னு நினைச்சேன். ஆனா கடவுள் என்ன காப்பாத்திட்டாரு." இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? சரியான காரியம் செய்யும்போது நஷ்டம் வரும் மாதிரி தோணும். நேரம், பணம், வாய்ப்பு எல்லாம் போகிற மாரி தோணும். ஆனா மனசாட்சி சரின்னு சொன்னா, அத செய்யுங்க. இப்போ இழந்தாலும் கடவுள் ஏதாவது வழியில திருப்பி தருவாரு. இந்த மாரி நெறைய விஷயங்கள தெரிஞ்சுக்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.